Hi there, Shania of Shania's Easy English welcomes you to the next class. நாம இப்போ போ என்கிற வினைச்சொல், அதாவது இங்கிலீஷில் கோ, எப்படி காலத்துக்கு ஏற்ப மாறுபடுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஐ கூட பார்த்துட்டோம். ஐ கூட மீனாக ஆமும் வாஸும் வந்து மாறுச்சு. எஸ்பெஷலி ஐ ஆம் கோயிங், நான் போய் கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் கோயிங் இருந்தது, நான் போய் கொண்டிருந்தேன் இருந்தது. அதை அப்புறம் நாம் என்ன பண்ணோம், வி கொண்டு போனோம். வி என்னாகும், வி வந்து ஆர் வேர் கூட வரும். ஸோ வீன்னு வர இடத்துல வி ஆர் கோயிங் அப்படின்னு மாற்றினோம். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் வி வேர் கோயிங், நாங்கள் போய் கொண்டிருந்தோம் அப்படி. ஸோ இந்த வகுப்பில் நாம் யூ, அதாவது ஒருமை, நீ என்ற ஒருமையுடன் கோ என்கிற வர்ப் எப்படி மாறுபடுதுன்னு பார்க்க போகிறோம். ரைட், நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது ஐலேருந்து நான் இந்த சார்ட்டை மாற்றும்போது வீக்கு, ஸோ வெறும் அங்கே இருக்கிற வீக் வியை போட்டேன். இந்த இடத்துல ஆமும் வாஸும் இருந்தது, ஆரம் மாற்றினேன், வேற மாற்றினேன். இப்போ அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பி வாங்க, வி கூடையும் ஆர் வேறு வரும், யூ கூடையும் ஆர் வேறுலாம் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இங்கே வீன் இருந்ததை கம்ப்ளீட்டாக யூவாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். அந்த ஒரு மாற்றம் தான் வி கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ நாம் படத்துக்கு போவோம். இங்கே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க விரும்புகிறேன். சாதாரணமாக ஈஸுங்கிறது வந்து ஒருமைக்கு வரும், அது பாஸ்ட் டென்ஸில் வாசம் மாறும். ஐ கூட வர்றது வந்து ஆம் வரும், வாசம் மாறும். இந்த வி, யூ, தே இவையெல்லாம் ஆக்சுவலி ப்ளூரல். ஓகேங்களா? வி நாங்கள், யூ இந்த ரெண்டாவது யூ நீங்கள், தே அவர்கள் இல்லைன்னா அவைகள். ஆனால் இங்கே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக இங்கே யூ நீ அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தாலும் இங்கே ஆர் தான் யூஸ் ஆகும். யூ ஆர் நீ, யூ ஆர் நீங்கள், இது ரெண்டு கூடியும் ஆர் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே லெசனுக்கு போவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே ஐலேருந்து வீக் மாற்றிருந்தேன், வீலேருந்து இப்போ யூக்கு வந்திருக்கேன். வெறும் இதைத்தான் மாற்றிருக்கேன், வேறு எதுவுமே டச் பண்ணல. ஸோ இப்போ போகலாம் பாருங்க. யூ கோ டு மார்க்கெட் டெய்லி, நீ மார்க்கெட்டுக்கு தினமும் போகிறாய். யூ கோ இன் அந்த வாக்கியத்தில் நீ போகிறாய் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அதாவது யூ கூட கோ போட்டிங்கன்னா நீ போகிறாய் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ அவன் மார்க்கெட்டுக்கு போனான் நேற்று, அது எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது, யூ வென்ட் டு த மார்க்கெட் எஸ்டர்டே, நீ நேற்று மார்க்கெட்டுக்கு போனாய். ஸோ யூ சிங்குலரோட வெண்ட் போடும்போது நீ போனாய் அப்படிங்கிறத குறிக்கும். சரி, அவன் இப்போ போய்கிட்டு இருக்கான், நடந்து போய்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி சொல்லுவீங்க நீங்கள், யூ ஆர் கோயிங் டு த மார்க்கெட், நீ மார்க்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறாய். ஸோ இந்த சிங்குலர் யூவோட ஆர் கோயிங் போட்டால் நீ போய்கொண்டிருக்கிறாய். ஆர் கோயிங் போய்கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்தும். அதே மாதிரி அவன் போய்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவனை பார்த்து சொல்கிறீங்க, நான் பார்த்துட்டு இருந்தப்போ நீ போய்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவான் இல்லையா, அந்த இது யூ வேர் கோயிங் டு த மார்க்கெட், நீ மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்தாய். அதாவது யூ கூட வர்ற வேர் கோயிங், நீ போய் கொண்டிருந்தாய் என்பதை உணர்த்தும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீ திருப்பதி போய் இருக்கிறாய். யூ ஹாவ் கான் டு திருப்பதி, நீ திருப்பதிக்கு போய் இருக்கிறாய். அப்போது இந்த யூ சிங்குலர் யூவோட ஹாவ் கான் அப்படின்னு போட்டிங்கன்னா நீ போய் இருக்கிறாய் அப்படிங்கிறத குறிக்கும். அதே மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு போன வாரம் வந்திருந்தேன், நீ
வெளியூர் போயிருந்தாய் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. யூ ஹேட் கான் அவுட் ஸ்டேஷன். நீ அவுட் ஸ்டேஷன் போயிருந்தாய். அவுட் ஸ்டேஷன்னா என்ன? அவுட் ஸ்டேஷன்னா வெளியூர். ஓகே, நீ யூ அப்போ யூ கூட வர்ற ஹேட் கான், நீ போயிருந்தாய் அப்படிங்கிறத உணர்த்தும். சரி, அவன் இப்போ அடுத்த வாரம் சென்னை போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவோம்? யூ வில் கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக். நீ அடுத்த வாரம் சென்னைக்கு போவாய். அப்போது யூ சிங்குலரோட வில் கோன் அப்படின்னு வர்றது நீ போவாய் என்பதை உணர்த்தும். அவ்வளோதான். நான் திருப்பி சொல்கிறேன். இப்போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி வச்சுங்களா. அதான் பாருங்களேன், யூ கோ நீ போகிறாய், யூ வெண்ட் நீ போனாய். அதாவது வாக்கியம் வரும், யூ கோ டெய்லி டு மார்க்கெட், யூ வெண்ட் அந்த வாக்கியம் வரும். பட் யூ கோ அப்படிங்கும்போது நீ போகிறாய், யூ வெண்ட் அப்படிங்கும்போது நீ போனாய். யூ ஆர் கோயிங் நீ போய் கொண்டிருக்கிறாய், யூ வேர் கோயிங் நீ போய் கொண்டிருந்தாய், யூ ஹாவ் கான் நீ போயிருக்கிறாய், யூ ஹேட் கான் நீ போயிருந்தாய், யூ வில் கோ நீ போவாய். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்ன ஆகும்? நாளைக்கு நாம் யூ நீங்கள் பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த போர்டில் எந்த இடத்துல மாற்றம் பண்ணுவேன்னா இங்கே யூ ப்ளூரல் போட்டு நீங்கள் மாற்றுவேன். மற்றபடிக்கு இதே தான். ஆனால் நான் தமிழில் எழுதுறதுல மாறும். அதுங்களா, நீங்கள் போகிறீர்கள், நீங்கள் போனீர்கள் மாறும். தமிழில் தான் எல்லாத்துக்கும் மாற்றணும், இங்கெல்லாம் மாறும். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ.